ஹலோ. நேற்று நான் அனுப்பிச்ச வீடியோவை பார்த்துட்டு என் வீட்டில் 2 பேர் 4000 ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டேன்னு சொன்னாங்க. 4 நிமிஷம் நான் பேசிக்கிட்டே நடந்து போட்ட வீடியோலேயே 4000 ஸ்டெப் நடந்துட்டேன்னு சொன்னாங்க. நான் நடந்ததே 3000 ஸ்டெப் தான். ஸோ இன்னைக்கு 2வது நாள் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு எப்போவுமே சைக்கிளில் தான் போவேன். இன்றைக்கி சைக்கிளில் வீட்டில் கடாசி தள்ளிட்டு கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிற 2 கிலோமீட்டர் நான் நடந்துடலான்னு நடக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தேன். ஒரு 500 ஸ்டெப்லேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ கோல்டு. ஒரு வாட்டிக்கு வலிக்கு வேற வெளில போயிட்டேன் ஸ்னோவில். ஆனால் அதுக்கப்புறமா அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன பேசணுன்னா, நம்ம என்ன தான் கரேஜ் எடுத்து நம்மளுக்கு இருக்க மோட்டிவேஷன்லாம் திரட்டி கொஞ்சம் நடந்துட்டு வந்துடலான்ட்டு நடக்க ஆரம்பிப்போம். முக்கியமாக நம்ம லேடிஸ், அவங்களுக்கே நேரம் கிடைக்கிறது கஷ்டம். வீட்டில் எல்லா டைமையும் ஒதுக்கி அவங்க வெளியில் போகிறதே பெரிய விஷயம். அதே மீறி அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் அவங்க நடக்கிற பார்ட்னர்ஸ், அதாவது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை பொண்ணுங்க, அவங்க அக்காங்க, இல்லை அவங்க அம்மா, அவங்க மாமியார், சரி வாங்க 2 பேரும் சேர்ந்து நடந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நடக்க போனால் பேசியே அவங்களுக்கு பாதி நேரம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி. கேமராவை ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம நடக்கும்போது இப்போ எனக்கு இருக்க சேலஞ்சஸ் மாதிரி குளிருது, இல்லை கீழெல்லாம் ஐஸாக இருக்குது, நடக்கிறதுக்கு வழுக்குது, இல்லை மூச்சு வாங்குது, அந்த மாதிரிலாம் நான் 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் நடக்கணும்னு நினச்சிட்டோன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் மற்ற ஆன்டிஸ் அங்கிள்ஸ்லாம் வெளியில் நடந்து வாக்கிங் போகிறத பார்ப்பேன் வாசலில். அப்புறம் நான் நினைப்பேன், இவங்க நடக்கிறாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்களே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கண்ணை திருப்பிடுவேன். நம்ம வேலையில் நம்ம பார்ப்போம். வண்டி துடைக்கிறது, இல்லை எதோ க்ளீன் பண்ணுறது, ஏதோ பண்ணிகிட்ருப்போம் வாசல்லேருந்து. அப்படி பண்ணும்போது யாராவது போனாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்து விட்டுறணும். அப்படி தான் ஒரு அங்கிள் என்ன பண்ணார், நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி பார்த்துக்கிட்டே போனார். ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்கு, யார் அவர் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறேன். நம்மளை ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க, அது என்ன முறைக்க வேற செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி எதிரில் வந்தாங்க நடக்கும்போது. நம்ம பார்க்குறாங்களே, பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்களேன்னு சொல்லி நம்மளும் சிரிப்போம். நம்ம சிரிச்சா ஐயோ என்னை பார்த்து சிரிச்சுட்டானே அப்படின்ற மாதிரி மூஞ்சை எப்படி திருப்பிக்கிட்டு நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும் வேகமாக போயிடுவாங்க. இதெல்லாம் தான் சொல்ல வரேன். நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது.